வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிசன் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ரீசனிங் டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டட் சிலபஸில் ரீசனிங்கை தனியாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 10 கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் தான் கொடுத்துட்ருந்தோம் சரிங்களா. டாபிக் வைஸு மென்டல் எபிலிட்டி அப் டு லாயர் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் வரைக்கும். இப்போ ரீசனிங்க்கு நம்ம தனி கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 10 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. முன்னாடிலாம் ஒரு 4 to 5 ரீசனிங்லேருந்து வரும். ஏன் இவ்வளோ அதிகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஓகே, அது எனவே நல்லது தான். நமக்கு வரக்கூடிய குரூப் 2 அண்ட் 2A குரூப் 2A மெயின்ஸில் உங்களுக்கு ரீசனிங் தேவைப்படும். அங்கே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, நாங்கள் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. வேறு எங்கே இருக்குது நம்ம தமிழ்நாடு சம்மந்தமான டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் இருக்குது. சரி, இன்னும் நிறைய இருக்குது. பட்டு நம்ம தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிறத மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பொது தமிழ் எல்லாமே இருக்குது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். கொஸ்டின் இருக்கும், அடுத்தது நம்ம அதை சால்வ் பண்ணியிருப்போம் சரிங்களா. என்கிட்ட பிடிஎஃபும் இப்படி தான் இருக்கும். எப்படி நம்ம மென்டல் எபிலிட்டியை சால்வ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான், ஒன்றும் கடினம் கிடையாது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்குங்க ஒரு லைன் தான் இருக்குது. அதில் டைஸும் நம்பர் சீரீஸ் மட்டும்தான் டாபிக். மற்றபடி இருக்கிற லாஜிக்கல், நியூமரிக்கல் அதெல்லாம் நிறைய சப் டாபிக்ஸ் உடையது. எந்த புக்கை படிக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எந்த புக்கை வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் குரூப் 2A மெயின் சிலபஸில் ரீசனிங்க்கு ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக்ஸும் நீங்கள் படிக்கக்கூடிய புக்லேயும் இருக்கிற டாபிக்ஸும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து படிங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க வேணாம்.